இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த பணத்தை நாங்க தான் கட்டணும்னு நீங்க சொல்ல வேண்டாம் டாக்டர். உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும்போது அசால்ட்டா இவ்வளோ பணத்தை தூக்கி கொடுக்குறீங்களே, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம்னு வேற சொல்றீங்க. என்னால உங்களை புரிஞ்சிக்கவே முடியல சார். டாக்டர் 35 வருஷமா இவனோட இருக்கேன், என்னாலே இவனை புரிஞ்சிக்க முடியல. இவன் குடும்பத்துக்கும் இவன் புள்ள இவன் சம்பந்திக்கும் பெரிய சண்டையே நடந்துட்டு இருக்கு டாக்டர். இவனே 1008 கஷ்டத்துல இருந்துகிட்டு அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னதும் பணத்தை தூக்கிட்டு வந்து நீட்டுறான். இந்த பணத்தை நான் என்னன்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுக்கறது? ஏதோ ஒரு கோவில் ட்ரஸ்ட்டோ இல்லை அசோசியேஷனோ இல்லை என்ஜிஓவோ ஏதோ ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து கட்டினாங்கன்னு சொல்லிடுங்க சார். தயவு செஞ்சு எங்க பேர் அவங்களுக்கு தெரிய வேண்டாம் சார். சார், இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எப்படியாவது அந்த அம்மாவுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் செஞ்சு பழையபடி வீட்டுக்கு திருப்பி அனுப்பி வைங்க சார். சார், வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு வாயில சொல்றதா நான் கேட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அதுக்கு உதாரணமா உங்களை பார்க்கறேன். என்ன டாக்டர் இப்படி பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம கூட இருக்கிற ஒருத்தருக்கு கஷ்டம் வரும்போது உதவக்கூடிய நிலைமையில நாங்க இருக்கிறதுனால தான் அதை பண்றோம். அவ்வளவுதானே தவிர இதுல பாராட்டுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை டாக்டர். நன்றி டாக்டர். நாங்க கிளம்புறோம் சார். வாங்க சார். போலாம். வரேன் டாக்டர். என்ன? ஐ லவ் யூங்க. என்னடி இது? இத்தனை வருஷத்துல இன்னைக்கு தாங்க நான் உங்களை இப்படி பாக்குறேன். உண்மையிலேயே சொல்றேங்க, நீங்க வேற மாதிரி ஆளுதாங்க. விடு விடு. சத்தியமா நீங்க பர்ஸ வெளியில எடுக்க மாட்டீங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இப்போ மட்டும் நான் எங்கடி செலவழிச்சேன்? நம்மளை பத்தி ரொம்ப கேவலமா யோசிச்சு வச்சிருக்கா போலயே. சார், பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாங்க, உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. வாங்க. மா மா மாப்ள. அம்மா அத்தை, பொறுமையா இருமா. ஏய் தள்ளுடி என் சாமிய. நான் ஒரு தடவை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். என்ன மாப்பிள்ள திரும்பி பாக்குறீங்க? என்ன தேடுறீங்க? டாக்டர் எதுவும் கூப்பிடணுமா? நீங்க தான் மாப்பிள்ள என் சாமி. ரொம்ப நன்றிங்க மாப்பிள்ள. பாரு என் மாப்பிளைய பாரு, எப்படி போறாரு பாரு. என் குலசாமிய பாரு. இது பாரு, என்னை இப்பவே நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போ. நான் போய் நான் திரும்பி வரமாட்டேன்னு நினைச்ச அத்தனை பேர்கிட்டையும் என் மாப்பிளைய பாருங்க, அவரை யாருன்னு நினைச்சீங்கன்னு எல்லார்கிட்டையும் நான் சத்தம் போட்டு பேசணும். எல்லாம் மெதுவா சொல்லிக்கலாம். நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாம அமைதியா இருமா. 1 ரூபாவா 2 ரூபாவா 12 லட்சம் எப்படி மேகலா? அதாம்மா எனக்கும் தெரியல. இந்த மாதிரி எப்பயாச்சும் அதிசயம் நடக்கும்போது அதை அனுபவிக்கணும், ஆராயாத. கடவுள் இருக்கான். கொஞ்சம் இங்கே இரு. எங்க பேக்க கொடுங்க.
இதெல்லாம் எதுக்கு மேகலா? கொஞ்சம் பேசாம இருக்கியா? எவனோ பணம் வருதுன்னு சொன்னாங்கறத நம்பி அப்படியே சலங்க கட்டி ஆட வேண்டியது. அது இல்லைன்னதும் தோ இப்படி மூஞ்ச தொங்க போட்டு உட்கார வேண்டியது. ஆ? எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டியா நீ எல்லாம் இப்படி வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்க? அட விடுங்க மாப்ள, இவங்களாவது பணத்தை திருப்பி கொடுத்து வீட்டை மூட்டுறதாவது. அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது. அப்படியே வீரவசனம் பேசிக்கிட்டு மீதி காலத்தை ஓட்ட வேண்டியதுதான். விடுங்க மாப்ள. ஏதோ நீங்க பெருந்தன்மையா பணத்தை கேட்டு நெருக்கடிக்காம வட்டி மட்டும் வாங்கிட்டு இருக்கீங்களே, அதுவே இவங்களுக்கு அதிகம். இந்த பாரு, இன்னொரு தரம் வெளிய போ, உள்ள வா, நடுவுல நில்லுன்னு கையில நயா பைசா இல்லாம பேசுனேன்னு வையே, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போன இந்த சாவித்ரி அப்படியே திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. இந்த பொம்பளை யாருக்கிட்ட சொல்லுது? நான் செத்து பொழைச்சவன்டா, யமன பார்த்து சிரிச்சவன்டா. நான் செத்து பொழைச்சவன்டா, யமன பார்த்து சிரிச்சவன்டா. மிஸ்டர் மார்கண்டேன் சார், என்ன பாக்குறீங்க? அப்படியே நான் போய் சேர்ந்துருவேன்னு நினைச்சீங்கல்ல? யமன்கிட்ட சண்டை போட்டு என் மாப்பிள்ள என்னை எப்படி தூக்கிட்டு வந்துட்டாரு பாத்தீங்களா? என்னமோ என் மாப்பிள்ள கணக்கு பாக்குறவன், கஞ்ச பையன், கல்லுல நார் உரிக்கிறவன், மணல்ல கயிறா திரிக்கிறவனெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப பாத்தீங்களா